கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி என் வீட்டுக்கு ஒரு நபர் வந்தார். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்னு சொல்லிட்டு வந்தார். எங்கேருந்து வரீங்க, உங்கள் சபை பேர் என்ன அப்படின்னு கேட்டால், ஓல்டு மிஷன் சர்ச் ஆஃப் காட் அப்படின்றாங்க. சரி, வெயில் நேரத்தில் வந்திருக்கிறாரே, அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்போம், கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படின்னு பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் போதித்த காரியங்கள், போதனைகள் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை உங்களுடைய எச்சரிப்புக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் ரொம்ப எச்சரிக்கை பாருங்கள். இந்த கள்ள போதகர்களும் இந்த ஓநாய்களும் இன்றைக்கு எப்படியெல்லாம் வசனத்தை திரித்து பேசுகிறார்கள் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இல்லாமல் தாய் கடவுள், மதர் காட், அம்மா தேவன் ஒருவர் இருக்கிறாங்க. அவர்களை வணங்கினா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும், ரட்சிப்படைய முடியும் என்று இவர்கள் போதிக்கிறார்கள். நான் அவனையோட கேட்டேன், இங்கே பாருங்கள், நான் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பின்னர் மூன்றாம் உயிரோடு எழுந்தார், அவர் மட்டும்தான் என்னுடைய ரட்சகர். தேவன் பிதாவாகி தேவனாய், குமாரனாய் கிறிஸ்துவாய், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். இல்லைங்க, இது பத்தாதுங்க, நீங்கள் அம்மா கடவுளை கும்பிடணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிப்பை அடைய முடியும். 7 பண்டிகை இருக்கான் புதிய ஏற்பாட்டில், அதை கொண்டாடணுமா, ஓய்வு நாளை அனுசரிக்கணுமா, இது எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் சொல்லுகிற இந்த அம்மா கடவுள், அதை வணங்கினா மட்டும்தான் பரலோகம் போக முடியும், ரட்சிப்படைய முடியும், இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வேத புரட்டர்கள் இவர்கள் புதுசாக ஒரு காரியத்தை போதிக்கிறாங்க. இயேசுவுக்கு மேலே, இயேசுவின் ரத்தத்திற்கு மேலே, அவருடைய மரணத்துக்கு மேலே, அவருடைய மீட்பின் திட்டத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது. அதுவும் இல்லாத ஒரு கடவுளை கிறிஸ்தவர்கள் கும்பிடணும், அம்மா கடவுளை ஒன்று கும்பிடணும், மதர் காடை ஒன்று கும்பிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி காட்டுறார். பிதாவாகிய தேவனே, அம்மா கடவுளே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஃபாதர் காட், மதர் காடுன்ட்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்கள், செழிப்பு, கர்த்தர் தருகிற செழிப்பு, கர்த்தர் தருகிற சுகம், இதை போதிக்கும் போது கிறிஸ்தவர்கள் புரியாமல் கள்ளப்போதனை எங்களை சொல்கிறீங்க. கள்ளப்போதனை இது கிடையாது, இது நல்ல போதனை. ஆனால் இயேசு வேணாம், இயேசு பத்தாது, இயேசுவின் ரத்தம் பத்தாது, இயேசுடைய கல்வாரி மரணம் பத்தாது, இன்னொரு கடவுள், ஒரு புது சுவிசேஷம், ஒரு புது டீச்சிங், டாக்டரின், இதுதான் சத்தியம்னு போதிக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சபை விசுவாசிகள் மற்றுமாய் என்னுடைய நேய நண்பர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் திருச்சியில் இதை பார்க்கிறேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஆட்கள், ஓல்டு மிஷன் சர்ச் ஆஃப் காட் இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தாங்கன்னா தயவுசெய்து இவங்களோட பேசவே பேசாதீங்க. இவர்கள் யெகோவா விட்னஸ் மாதிரியே மோசமான குரூப்பாக இருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நாட்களில் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை அதிகமாக நாம் போற்ற வேண்டும். இந்த மாதிரி ஆட்களுக்கு விலகி இருப்பது நல்லது. கர்த்தர் நல்லவர். பி வெரி காஷியஸ், பி வெரி விஜிலண்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் சூன். ஏசு சீக்கிரமாக வருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்கள் ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.